ஒருத்தவங்க நம்மக்கிட்ட உதவின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்போதைக்கு நம்மளால் செய்ய முடியலை அப்படின்னா பரவாயில்லைங்க. நம்மளால் செய்ய முடிகிற உதவியை கேட்டோம் அப்புறமேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மனம் யாருக்கும் இருக்கக்கூடாது. அள்ளி தருவது உதவிக்கு, ஆளை தருவது நாசத்திற்கு அப்படிங்கிற பழமொழியோட ஒரு குட்டி கதை தான் சொல்ல போகிறேன். நான் உங்கள் கதைகள் தமிழோடு உங்கள் அன்பு தோழி விஜயா. வாங்க காணொளிக்குள்ளே போகலாமா? சங்கரன் என்பவர் ஒரு நடுத்தர நிலம் கொண்ட விவசாயி. கிராமத்தில் பெயர் உள்ளவர், நல்லவர்தான். ஆனால் கொஞ்சம் கடினமான மனமுடையவர். உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் இது அவருக்கு தேவைதானா என்று எப்போதும் சந்தேகம் வைத்துக் கொள்வார். அவருடைய வியாபார உதவியாளராக இருந்த குமரு என்பவர் ஒரு மிடில் கிளாஸ் தான். அவர் குடும்பம் மிகவும் வறுமையில் வாடியது. ஒரு முறை அவசரமாக அவர் வீட்டிற்கு வந்தார். அண்ணே, நம்ம வீட்டில் பழைய களஞ்சியத்தில் உள்ள அரிசி கொஞ்சம் கொடுக்க முடியுமா? வீட்டில் பசிக்கு தொந்தரவு அப்படின்னு குமரி கேட்குறாரு. சங்கரனுக்கு தெரியும், அந்த களஞ்சியத்தில் இருக்க அரிசியை அவர் யூஸ் பண்ண மாட்டார். அவர் புதுசாக நிறைய நெல் மூட்டைகள் வாங்கி அதை அரிசியாக மாற்றி வச்சிருக்காரு. இப்போது இந்த பழைய களஞ்சியத்தில் இருக்கிற அரிசி தேவைப்படாது. இருந்தாலும் இப்போ கொடுக்க முடியாது, இந்த மாதம் முடிந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வாரம் ஆணுச்சு. குமரு குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருச்சு. குமரு அவரோட தொழிலில் நிறைய உதவி செஞ்சுருக்காரு. நிறைய நேரம் பார்க்காம வேலை செஞ்சுருக்காரு. சங்கரனுக்கு அந்த நன்றி கூட இல்லை. தன்கிட்ட வேலை செய்கிறவன் வறுமையில் வாடுறானே, பழைய களஞ்சியத்தில் இருக்க அரிசியை கொடுக்கறதுக்கு மனசு வரலை. ஒரு வாரம் கழித்து கொடுத்தா நம்ம அவனுக்கு தெய்வமாக தெரியும்னு நினச்சாரு. ஆனால் நடந்ததே வேறு. ஒரு வாரம் கழித்து குமரு வேலைக்கு வரல. அந்த ஊரை விட்டே வேற ஊருக்கு போயிட்டாரு. சங்கரன் அந்த அரிசி எடுத்துட்டு குமரோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே குமரோட வீட்டில் யாரும் இல்லை. அப்போது அந்த அரிசி மூட்டையிலேருந்து பூச்சிகள் நிறைய இளைஞ்சிருக்கு. அதை பக்கத்தில் இருந்தவர் பார்த்துட்டு, என்னப்பா இந்த அரிசியில் பூ மிச்சிருக்கே, உங்ககிட்ட வேலை செய்கிறவருக்கு இந்த மாதிரி அரிசி தான் கொடுப்பியான்னு கேட்டிருக்காங்க. அதை பார்த்தோன்னே சங்கரனுக்கு தான் செஞ்ச தவறு ரொம்ப வருத்த ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த அரிசி இப்போ பூச்சி பிடிச்சிருச்சு. யாருக்கும் உதவ முடியாது. நம்மளால் நம்மக்கிட்ட நல்லபடியாக வேலை செஞ்சு கொடுத்த குமரோட குடும்பம் வேறு ஊருக்கு போயிடுச்சு. அப்போ தான் அவர் தனக்கே சொன்னாராம், அள்ளி தரக்கூடாத நேரத்தில் ஆளி கொடுத்தாலும் பயனில்லைன்னு. உதவிக்கு நேரம் மிக முக்கியம். அந்த தருணத்தில் நாம் கொடுக்கும் சிறிய உதவியே பெரிய வாழ்வை மாற்றலாம். அள்ளி தருவது பசிக்கு, ஆளி தருவது நாசத்திற்கு என்பது வெறும் சொல்லல்ல, உண்மை, வாழ்க்கையின் நுண்ணறிவு. உதவி செய்ய மனம் இருக்கணும், ஆனால் நேரத்தில் செய்யணும். இல்லைன்னா நம்ம தர்றது நாசமாக தான் போயிடும். வாழ்க்கையில் ஒருவர் கேட்டபோது கொடுப்பது தான் உண்மையான தர்மம். பின்னாலோ அப்புறம் நிறைய கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்தா அது பயன் இல்லைங்க. உங்ககிட்ட ஒருத்தவங்க உதவி கேட்குறாங்களா, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. முடியலையா, வேண்டாம், விட்டுருங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இருக்கிறத வச்சுக்கிட்டு அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தர்மம் கிடையாது. இந்த காணொளி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என்னோடய காணொளியை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் நான் போடுற காணொளி எல்லாருக்கும் காமிக்கும். நானும் கொஞ்சம் ரீச் ஆவேன்ல. ஓகே, அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். பாய்.